சவுதி அரேபியா குவைத் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல். யாழில் 2025 மாத்திரம் 62 கோடி ரூபாய் மோசடி. பொதுமக்களை எச்சரிக்கை. எரிபொருள் கையிருப்பு இருந்தும் திடீரென விலை உயர்த்தப்பட்டது ஏன்? அமைச்சர் நலிந்த ஜெயதிச விளக்கம். எரிபொருள் விலை அதிகரிப்பு மக்களின் பணத்தை கொள்ளையடிக்கும் செயல். அமெரிக்கா குற்றச்சாட்டு. மத்திய கிழக்கு போர் பதற்றம். இலங்கை பொருளாதாரத்தை கண்காணிக்கும் விசேட குழு நியமனம். வணக்கம். இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இன்று அதிகாலையில் சவுதி அரேபியா மற்றும் குவைத்தை நோக்கி ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவி ஈரான் தாக்குதல் நடத்தியது. ஈரான் இன்று வளைகுடா நாடுகளில் மீண்டும் தாக்குதல் நடத்தியது. அதே நேரத்தில் வடக்கு ஈராக்கில் நடந்த வான்வெளி தாக்குதலில் 5 ஈரானிய ஆதரவு போராளிகள் கொல்லப்பட்டனர். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள துபாய் மற்றும் பக்ரைனில் இன்று அதிகாலையில் ஏவுகணை தாக்குதலுக்கான சைரன்கள் ஒலித்தன. அதே நேரத்தில் சவுதி அரேபியாவின் எண்ணெய் வளம் மிக்க கிழக்கு பகுதியில் 2 ட்ரோன்களை அளித்ததாகவும் குவைத்தின் ராணுவம் 6 ஈரான் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், ஈரானில் இருந்து வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் அச்சுறுத்தல்களுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வான் பாதுகாப்பு தற்போது பதிலளித்து வருகிறது. இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வீசுவதோடு மட்டுமல்லாமல் ஈரான் அந்த நாடுகளின் எரிசக்தி உட்கட்டமைப்பையும் குறிவைத்து வருகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் கச்சா எண்ணெய் விலையில் பேரல் ஒன்றுக்கு $100 விலையை எட்டியது. எனினும் இன்று அது $90 என அளவில் குறைவடைந்துள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடந்த வருடம் 62 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளது எனவும் இலங்கையின் ஏனைய மாவட்டங்களை காட்டிலும் யாழ்ப்பாணத்திலேயே மோசடிகள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றது எனவும் யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் JPS ஜெயமகா தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களிடம் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவில் கடந்த வருடம் 225 மோசடிகள் தொடர்பான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டன. வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக இடம்பெறும் மோசடிகள், இணைய குற்றங்களூடாக இடம்பெறும் மோசடிகள், காணி மோசடிகள், ஆன்லைன் மோசடிகள் என்பனவே அவற்றில் கணிசமானவை என தெரிவித்தார். இந்த மோசடிகள் மூலம் 62 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட நிதி முறைகேடு செய்யப்பட்டுள்ளது. அவற்றுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் 200 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கு எதிரான நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றது எனவும் குறிப்பிட்டார். இத்தகைய மோசடிகள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மை காலமாக மீண்டும் அதிகரித்து வருகின்றன. இலங்கையின் வேறு பகுதிகளை காட்டிலும் யாழ்ப்பாணத்திலேயே அதிகளவு மோசடிகள் இடம்பெறுகின்றது எனவும் தெரிவித்தார். வெளிநாட்டு வாழ்க்கையில் மக்களுக்கு இருக்கும் ஆசையை மோசடியாளர்கள் தமக்கு சாதகமாக பயன்படுத்தி வருகின்றனர். எனவே இவ்வாறான மோசடியாளர்களிடம் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் JPS ஜெயமகா தெரிவித்தார். நாட்டில் எரிபொருள் கையிருப்பு இருப்பதாக அரசாங்கம் தெரிவித்திருந்த போதிலும் திடீரென எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டிய அவசியம் குறித்து அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெளிவுபடுத்தினார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சுமார் 37.76% அதிகரித்துள்ளது. இதனுடன் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களின் விலையும் பெருமளவு உயர்வடைந்துள்ளது. குறிப்பாக ஓட்டோ டீசல் 99.99%, சூப்பர் டீசல் 99.6%, பெட்ரோல் 5% விலை அதிகரித்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். கடந்த சில நாட்களில் எரிபொருள் நுகர்வு வழமைக்கு மாறாக அதிகரித்துள்ளது. பொதுவாக ஒரு நாளைக்கு சுமார் 4000 மெட்ரிக் டன் டீசல் நுகரப்படும் நிலையில் கடந்த மார்ச் 1 தேதி முதல் 9 தேதி வரையிலான கால பகுதியில் மாத்திரம் மேலதிகமாக 23,000 மெட்ரிக் டன் டீசலும் 13,000 மெட்ரிக் டன் பெட்ரோலும் நுகரப்பட்டுள்ளது. இதனால் புதிய விலைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் கப்பல்களின் செலவை ஈடுகட்ட இந்த விலை அதிகரிப்பு தவிர்க்க முடியாதானது. சர்வதேச சந்தையில் விலை உயரும் போது உள்நாட்டு விலையை அதிகரிக்காவிட்டால் தனியார் நிறுவனங்கள் எரிபொருள் இறக்குமதியை குறைத்துக் கொள்ள அல்லது நிறுத்தக்கூடும். இது நாட்டின் எரிபொருள் விநியோகத்தில் பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச சுட்டிக்காட்டினார். பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு சர்வதேச சந்தை விலைக்கு ஏற்ப பாரிய விலை அதிகரிப்பை செய்யாமல் கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் மாத்திரமே இந்த விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார்.
நாட்டில் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பு இருப்பதாக ஜனாதிபதி அறிவித்திருந்த நிலையில் திடீரென விலையை அதிகரிப்பது மக்களின் பணத்தை கொள்ளையடிக்கும் ஒரு மாஃபியா என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மெரிக்கர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அந்த கட்சியின் தலைமையகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். நாட்டில் 26 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல் மற்றும் 30 நாட்களுக்கு தேவையான டீசல் கையிருப்பில் உள்ளதாக ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் உறுதியளித்திருந்தார். அவ்வாறு கையிருப்பு இருக்கும்போது எதற்காக நள்ளிரவில் அவசரமாக விலையை உயர்த்த வேண்டும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் பழைய கையிருப்பிற்கு புதிய விலையை அறவிடுவது மக்களை ஏமாற்றும் செயல் என அவர் சாட்டியுள்ளார். மத்திய கிழக்கு யுத்தத்தின் காரணம் காட்டி அரசாங்கம் தப்பித்துக் கொள்ள முடியாது என தெரிவித்த மெரிக்கார், இதனால் நாட்டின் ஏற்றுமதி மற்றும் சுற்றுலாத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அரசாங்கத்திடம் முறையான பொருளாதார திட்டம் இல்லை, அவர்கள் குறுகிய மனப்பான்மையுடன் செயற்படுகின்றார்கள் என விமர்சித்தார். இந்த ஊழலுக்கு பொறுப்பான பலசக்தி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த அவர், முறைகேடாக பதவி விலகியமைக்காக ஜனாதிபதியும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலால் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள நிச்சயமற்ற தன்மை இலங்கையின் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அதனை தொடர்ச்சியாக கண்காணித்து கொள்கை ரீதியான தீர்வுகளை முன்வைப்பதற்காக விசேட பொருளாதார கண்காணிப்பு குழு ஒன்றை அமைக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை போன்ற சிறிய திறந்த பொருளாதாரத்தை கொண்ட நாடுகள் எரிபொருள் மற்றும் எரிசக்தி தேவைகளுக்கு இறக்குமதி மத்திய கிழக்கு நாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்கள் அனுப்பும் அந்நிய செலவாணி குறித்த பிராந்தியத்துடனான வணிக மற்றும் முதலீட்டு தொடர்புகள் போன்ற விடயங்களுக்காக மத்திய கிழக்கு பிராந்தியத்தை சார்ந்திருப்பதால் வெளிப்புற பொருளாதார அதிர்ச்சிகளுக்கு இலகுவில் ஆளாகின்றன. இந்த குழுவானது இலங்கை பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்களை தொடர்ச்சியாக கண்காணித்தல், பல்வேறு பொருளாதார துறைகளில் ஏற்படக்கூடிய இடர்களை மதிப்பீடு செய்தல், தற்போதைய நிலைமையை மீளாய்வு செய்து எடுக்கப்பட வேண்டிய கொள்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சரவை பரிந்துரைகளை சமர்ப்பித்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ளவுள்ளது. குழுவின் தலைவராக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சரும் தொழில் அமைச்சருமான கலாநிதி அனில் ஜயந்த பர்னாந்து நியமிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்களின் பிரதானிகள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் உறுப்பினர்களாக நியமிக்கப்படவுள்ளனர். ஜனாதிபதி சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை உத்தியோகபூர்வமாக அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் இந்த நடவடிக்கையை பெரிதும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சவுதி அரேபியா குவைத் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல். யாழில் 2025 மாத்திரம் 62 கோடி ரூபாய் மோசடி, பொதுமக்களை எச்சரிக்கை. எரிபொருள் கையிருப்பு இருந்தும் திடீரென விலை உயர்த்தப்பட்டது ஏன்? அமைச்சர் நலிந்த ஜெயதிச விளக்கம். எரிபொருள் விலை அதிகரிப்பு மக்களின் பணத்தை கொள்ளையடிக்கும் செயல், மெரிக்கார் குற்றச்சாட்டு. மத்திய கிழக்கு போர் பதற்றம், இலங்கை பொருளாதாரத்தை கண்காணிக்கும் விசேட குழு நியமனம். இத்துடன் ஈரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன.